வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கைக்குழந்தைகளின் எலும்பு தொகுதிகள். யாழ் மயிலிட்டியில் 3வது வெள்ளியாக தொடரும் போராட்டம். யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனை ₹1,00,000 தண்டம். தென்னிலங்கை பாடசாலைகளில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் கபில சந்திரசேன. யாழில் வேடிக்கை பார்த்த மக்கள் மத்தியில் போலீஸ் உத்தியோகத்தரின் துணிகரச் செயல். 19 வயது இளம்பெண்ணை கடந்த 10 நாட்களாக காணவில்லை. பொதுமக்கள் உதவியை நாடும் குடும்பத்தினர். பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கட்டி வைத்துக் கொள்ளை அதிகாலை இடம்பெற்ற சம்பவம். துபாய் சுல்தாவின் போதைப்பொருள் விநியோகம் முறியடிப்பு 7 பேர் கைது. யோசித ராஜபக்ஷவின் வழக்கு விசாரணை மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழர் பகுதியொன்றில் நீரில் சடலமாக மிதந்த 2 பெரும் சந்தேகத்தில் போலீசார். மேலதிக தகவல் வெளியானது. நாட்டில் தொடரும் மழையுடனான வானிலை, மக்களுக்கு வெளியானது எச்சரிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு மற்றொரு ஆதரவு, பரபரப்பாகும் தமிழக அரசியல் நிலவரம். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இன்றுடன் 259 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 254 எலும்பெச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் எத்தனை எலும்பு தொகுதிகள் எந்த விதமான நிலையில் காணப்படுகிறது என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே முழுமையாகவும் தெளிவாகவும் கூற முடியும். அந்த அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணியின் உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக வெள்ளிக்கிழமை 3வது முறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வலிவடக்கில் 256, 248, 251, 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காலம் முதல் அந்த பகுதிகளில் அவர்களின் சொந்த இடங்களில் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டது. யுத்தம் முடிவுற்று 17 வருடம் கடந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் அந்த மக்கள் இவ்வாறான போராட்டங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் லஞ்சீட் பாவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்காக ₹1,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் பொதுச் சுகாதார பரிசோதகர் தினேஷால் நகரசபை ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அனுமதி பெறாமலும் உணவு வளவு பதிவு சான்றிதழ் இல்லாமலும் உணவு பொதியிடலுக்கு லஞ்சீட் பயன்படுத்தியமை, உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தும் நீர் குடிக்க தகுந்தது அல்ல என்று உறுதி செய்யப்பட்டமை மற்றும் உடல்நல பகுதியை சுத்தப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமை, உணவு கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணப்படாமை, உணவை கையாண்டமை மற்றும் வெளிச்சுற்றாடலில் பாதிக்கப்படக்கூடியவாறு சூழலில் உணவை உற்பத்தி செய்தமை குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தெனியாய பகுதியில் பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலை தொடர்பில் கண்டறிவதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவின் விசேட மருத்துவ குழு செயற்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுமித் மனதுங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கு அமைய நோய் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிஷாகா கெட்டிகொடவால் நேற்று மற்றும் இன்று தெனியாய வலயத்தைச் சேர்ந்த 4 பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெனியாய மத்திய மகா வித்தியாலயம், தெனியாய ராஜபக்ஷ மகா வித்தியாலயம், தெனியாய புனித மத்தியோ இருமணி வித்தியாலயம் மற்றும் பல்லேகம சித்தார்த்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளே இவ்வாறு மூடப்பட்டுள்ளன. குறித்த பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நோய் பரவல் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இருப்பினும் இந்நிலைமை தீவிரமடையவில்லை என்று மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுமித் மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கபில சந்திரசேனவின் மைத்திரரான அரவிந்த டி சில்வாவுக்கு சொந்தமான கொள்ளுப்பட்டி பெட்டிஸ் பிளேஸில் உள்ள வீட்டில் சந்திரசேனவின் உடல் மீட்கப்பட்டுள்ளது.
சந்திரசேனவும் டிசில்வாவும் பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் அனுஷ்கா டிசில்வா ஆகிய சகோதரிகளை மணந்திருப்பதால் இரு குடும்பங்களும் நெருங்கிய தொடர்பு உடையவை என்று தெரிய வந்துள்ளது. சரியான காரணத்தை கண்டறிய முறையான விசாரணையும் பிரேத பரிசோதனையும் நடைபெற்று வந்தாலும் அவர் தவறான முடிவெடுத்து இருந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சந்திரசேனவின் இல்லம் கொழும்பில் உள்ள பான்ஸ் பிளேஸில் அமைந்துள்ளது என்றும் அவர் நேற்று அரவிந்த டி சில்வாவின் இல்லத்திற்கு வந்தடைந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பில் குழுவொன்றால் தாக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று காலை பதிவாகியது. இளைஞன் தாக்கப்பட்ட போது ஏராளமான பொதுமக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த போது அந்த பகுதியால் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துணிச்சலாக செயற்பட்டமை பாராட்டை பெற்றுள்ளது. இன்று காலை இளைஞர் ஒருவரை 3 பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியுள்ளது. தலைக்கவசத்தால் தாக்கப்பட்ட இளைஞன் கடுமையான காயங்களுக்குள்ளாகியுள்ளார். பண்டத்தெரிப்பு நகரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமான பொதுமக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர். கடமை முடித்து சிவிலுடையில் சென்று கொண்ட இளவாலை போலீஸ் நிலைய உத்தியோகத்தரான மதுராஜ் இந்த மோதல் சம்பவத்தை அவதானித்து விரைவாக செயற்பட்டு தாக்கப்பட்ட இளைஞனை காப்பாற்றி தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை விரட்டிச் சென்று ஒருவரை மடக்கி பிடித்துள்ளார். மடக்கி பிடித்த இளைஞன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு தாக்கப்பட்ட இளைஞன் தெல்லிப்படி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பகுதிக்குட்பட்ட 19 வயது இளம்பெண் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக நட்டாங்கண்டல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் இதுவரை குறித்த பெண் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவதர்சன் தமல்வினி என்ற பெண்ணை இவ்வாறு காணாமற் போயுள்ளார். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பகுதிக்குட்பட்ட 19 வயது இளம்பெண் ஒருவர் கடந்த 27ஆம் தேதி காணாமல் போயிருந்தார். பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியும் பெண் கிடைக்காத நிலையில் நட்டாங்கண்டல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண் தொடர்பில் விவரங்கள் தெரிந்தோர் 076 68 59 799 மற்றும் 077 310 42 28 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவலை அறிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புசல்லாவ பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கொஸ்கம சலாவ தோட்டத்தில் இன்று அதிகாலை புகுந்த 6 பேர் கொண்ட ஆயுத குழுவினர் அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கட்டி வைத்து விட்டு கொள்ளையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன்பொழுது கொள்ளையர்கள் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை துப்பாக்கிகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களுடன் தோட்டத்துக்குள் புகுந்த 6 பேர் அங்கிருந்த 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கயிற்றால் கட்டி போட்டுள்ளனர். தோட்ட அதிகாரியின் வீட்டின் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் தலையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தி அவர்கள் அனைவரையும் கட்டி போட்ட பின்னரே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் துபாய் சுத்தாவின் போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்களை பண்டாரகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கள்ளுத்துறை பண்டாரகம வெல்மில்லா அலோதியாவு பகுதியில் உள்ள வீடொன்றில் இயங்கி வந்த போதைப்பொருள் பொதியிடும் ஆலையை இலக்கு வைத்து காவல்துறை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த பிரதான விநியோகஸ்தர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது ரூபாய் 15 லட்சத்துக்கும் அதிக மதிப்புடைய 50 கிராம் கெரோயின் மற்றும் 25 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் பொதியிட பயன்படுத்தப்பட்ட சிறப்பு காகிதங்கள், மெழுகு, 4 கைபேசிகள், 1 கார் மற்றும் தொடர்புடைய உபகரணங்கள் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேலதிக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிபதி உதேஷ் ரணசுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இணை பிரதிவாதியான டெய்சி போரஸ் விடுவிக்கப்பட்டுள்ளதால் குற்றச்சாட்டை தொடர முடியாது என யோசித்த தரப்பு தெரிவிக்கிறது. எனினும் உடல்நிலை காரணமாக டெய்சி போரஸ் விடுவிக்கப்பட்டதாக முறைப்பாட்டாளர் தரப்பு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்போடை களப்பு பகுதியில் மீட்கப்பட்ட 2 சடலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சின்ன உப்போடையில் உள்ள வாவியில் நேற்று மாலை 2 சடலங்கள் மிதந்த நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் சடலங்களை மீட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணையின் போது உயிரிழந்தவர்கள் மாமாங்கம் 3ஆம் குறுக்கைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என்றும் மற்றொருவர் அரசடியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடவியல் பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதோடு மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கருகில் கல்விற்பனை நிலையம் ஒன்று இயங்கி வருவதால் உயிரிழந்தவர்கள் அங்கு வந்தவர்களாக இருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்துக்கு அருகாமையில் 2 சைக்கிள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் காணப்படுகின்ற தளம்பு நிலை காரணமாக நாடு முழுவதிலும் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பான்மையான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் சப்ரகம்போ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளை அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்கத்தால் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை சற்று முன் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முதன்முறையாக சந்தித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மையாக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வெளியிட்டுள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் கூடுதலாக 6 இடங்கள் தேவையாக இருக்கும் சூழலில் விசிக மற்றும் இடதுசாரிகள் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் கோரி வருகிறது. திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்த விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சி தலா 2 இடங்களை பெற்றது. இந்நிலையில் இந்த 3 கட்சிகளும் இன்று முடிவுகளை அறிவிப்பதாக தெரிவித்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவினை வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.